அருண்குமார் வணக்கம். நாளை பள்ளிகள் திறக்கப்பட இருக்கும் நிலையில் நீங்கள் இருக்கும் அந்த பள்ளியில் மழைநீரானது முழங்கால் அளவிற்கு தேங்கியிருக்கிறது. அதை அகற்றுவதற்கு ஏதேனும் பள்ளி நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். பிரகாஷ், நிச்சயமாக ஃபெஞ்சல் புயல் எதிரொலியாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த பலத்த மழையானது நேற்றைய தினம் கொட்டி தீர்த்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி தான் கே நகர் நிர்மலா மேல்நிலை பள்ளியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளி வளாகம் முழுவதுமே மழைநீரால் சூழப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், இருக்கக்கூடிய கல்வி நிர்வாகத்தில் பணியாற்றக்கூடிய காவலாளிகள் யாரும் வெளியே செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது இருந்து வருகிறது. அதாவது இந்த பள்ளி வளாகம் முழுவதுமே மழைநீரால் சூழப்பட்டு இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த கழிவுநீர் மற்றும் வெளியிலே செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்து வருகிறது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பள்ளி வளாகம் முழுவதுமே முழங்கால் அளவிற்கு இந்த மழைநீரானது சூழப்பட்டு ஆங்காங்கே இந்த சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி தான் இந்த பள்ளி வளாகம் முழுவதுமே காட்சியளிக்கிறது. இது தொடர்பாக பள்ளி நிர்வாகம் சார்பில் பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு இன்றும் நேற்று தினமும் புகார் அளித்தும் கூட தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத ஒரு நிலைதான் இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய கழிவறையிலிருந்து கழிவறை நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு நிலைமையும், அதே போல இந்த மழைநீருடன் இந்த கழிவுநீர் ஒரு கலக்கப்பட்டு இருப்ப ஒரு சூழல் தான் இருந்து வருகிறது. இந்த பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு புகார் கொடுக்கும் கூட தற்போது வரை இங்க இருக்கக்கூடிய மழைநீரை வெளியே அப்புறப்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. நாளைய தினம் மாணவர்களுக்கு பள்ளி திறக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதால் இன்றைய தினம் இந்த பள்ளி வளாகம் முழுவதுமே மழைநீரால் சூழப்பட்டிருக்கிறது. நாளை பள்ளி திறக்கப்படுமா அல்லது விடுமுறை அளிக்கப்படுமா என்ற ஒரு கேள்விக்குறியதான் தற்போது வரை இருந்து வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்குமார்.